இன்றைய தியானத்திற்காக 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் தம்மை தாம் மறுதலிக்க மாட்டார். எல்லாரும் வாசிக்கலாம். நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் தம்மை தாம் மறுதலிக்க மாட்டார். நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் நம்ம செய்யறத வச்சு நம்மளை ஆசீர்வதிக்கிறது கிடையாது. அப்படின்னா ரட்சிப்புல கூட நம்ம ஏதாவது மீறி செஞ்சிருந்தா நம்மளை அவர் ஆசீர்வதிச்சிருக்கலாம். அவர் கிருபையினால தான் நம்ம ரட்சித்தார். அதே மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொரு காரியத்திலும் நம்ம உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் என்னவா இருக்கிறாரா? உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் யாரு? சொல்லுங்க, எல்லாரும் வாயில திறந்து சொல்லுங்க. நான் ஆராதிக்கிற என்னுடைய ஆண்டவர் உண்மை உள்ளவர். என்னுடைய ஆண்டவர் உண்மை உள்ளவர். உண்மை உள்ளவர். மனுஷர்கள் சில நேரத்தில் உண்மை இல்லாமல் இருப்பார். கணவன் மனைவிக்கு உண்மை இல்லாமல் இருக்கலாம். மனைவி கணவனுக்கு உண்மை இல்லாமல் இருக்கலாம். நம் வேலை செய்யற இடத்துல எஜமான்கள் உண்மை இல்லாமல் இருக்கலாம். பிள்ளைகள் உண்மை இல்லாமல் இருக்கலாம். இந்த உலகத்துல உண்மை இல்லாத பலரை நம்ம பார்த்து வேதனைப்படுறோம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன்னை படைத்த ஆண்டவராகிய நான் உண்மை உள்ளவராய் இருக்கிறேன். உண்மை உள்ளவராய் இருக்கிறேன். அல்லேலூயா. வாசிக்கலாம் இன்னொரு வசனத்தை கூட. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். நம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தராயும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே இயேசுவோடு ஐக்கியம் கொள்வதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. உங்களை ஒருத்தர் அழைச்சார் இல்லையா? எதற்காக அழைச்சார்? இயேசுவோட ஐக்கியமா இருக்கிறதுக்கு. அந்த ஆண்டவர் என்னவரா எப்படி இருக்கிறாராமா? உண்மை உள்ள தேவன். உண்மை உள்ள தேவன். அப்ப பாருங்க, வசனம் திரும்ப 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 அவர் உண்மை உள்ளவர், உண்மை உள்ளவர், உண்மை உள்ளவர் என்பதை வெளிப்படுத்துகிறது. வசனம் ஒரு நாள் போய் சொல்லாது. எத்தனை பேர் இந்த வசனத்தை விசுவாசிக்கிறீங்க? நம்ம ஆண்டவர் உண்மை உள்ளவர் என்று சொல்லி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. உண்மை உள்ளவர் தானா? அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் நம்ம வாழ்க்கையில நடந்த எல்லா விஷயத்திலும் அவர் உண்மை உள்ளவராகவே இருந்திருக்கிறார். ஹல்லேலூயா. பல நேரங்களில் பாத்தீங்கன்னா நமக்கு வருகிற பிரச்சனைகள், நமக்கு வருகிற நெருக்கங்கள், நமக்கு வருகிற போராட்டங்களில ஆண்டவரை கொஸ்டின் பண்ணுகிறோம் நிறைய நேரம். ஏன் ஆண்டவரே? எதற்கு ஆண்டவர் இப்படி நடந்துச்சு? ஏன் ஆண்டவரை விடுதலை கொடுக்கல? ஏன் ஆண்டவரை இப்படி என்று சொல்லி பல விதத்துல கேள்வி கேட்கிறோம். அது மாத்திரம் கிடையாது, முறுமுறுக்கிறோம். அது ஏன்னா நம்ம நினைக்கிறது எதுவும் நடக்கல. பல நேரத்துல அவிசுவாசப்படுகிறோம். பல நேரத்துல தேவனிடத்துல கோபிச்சுக்கிறோம். ஜெபிக்க வேண்டாம், இன்னைக்கு பைபிள் வாசிக்க வேண்டாம். ஏதாவது ஒரு பிரச்சனைனா முதல்ல ஸ்டாப் பண்றது ஜெபம். இன்னைக்கு பிரேயர். ஏதாவது ஒரு போராட்டம்னா இன்னைக்கு சர்ச்சுக்கு போக வேண்டாம். அப்போ நிறைய காரியங்களில நம் வெளிப்படையாகவோ மறைமுகமாகவோ அவரை கொஸ்டின் பண்ணிட்டே இருக்கணும். கொஸ்டின் பண்ணிட்டே இருக்கணும். ஆனா வேதம் சொல்லுகிறது, உனக்கு சம்பவிக்க போகிற எல்லாமே ரோமர் 8ஆம் அதிகாரத்துல அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகிய தம்முடையவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா,
உன் வாழ்க்கையில 2021வது வருஷம் ஜனவரி மாதம் முதல் இன்று வரைக்கும் நடந்தது எல்லாமே நன்மைக்கு எதுவாக. ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, என்னுடைய வாழ்க்கையில கடந்த வருடம் முழுவதும் நடந்த எல்லா சம்பவங்களும் நன்மைகளானாலும் தீமைகளானாலும் சந்தோஷமானாலும் துக்கமானாலும் நன்மைக்காகவே நன்மைக்காகவே என்னுடைய வாழ்க்கையில் என்னை அழைத்தவர் எல்லா காலகட்டத்திலும் 12 மாசமும் 52 வாரமும் 365 நாட்களும் ஒவ்வொரு மணி துளிகளும் அவர் உண்மை உள்ளவராயிருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உண்மை உள்ளவராக இருந்தார். ஆனா நம்ம தான் பல நேரங்களில அவர் கேள்வி கேட்டோம். இன்னைக்கு நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, பரவாயில்ல, 2020 நீங்க பிரச்சனை பண்ணீங்க, 2019 நீங்க மறுதளிச்சீங்க, 2018 நீங்க முறுமுறுத்தீங்க, அதே மாதிரி 2021 நீங்க சில காரியங்கள் பண்ணீங்க. நீங்க உண்மை இல்லாதவர்களா இருந்தாலும் இன்னைக்கு நான் உண்மை உள்ளவரா இருக்கிறேன்னு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் பாருங்க, ஐயோ இதை செய்யலன்னா கண்ணை குத்திரும், இதை செய்யலன்னா தண்டிச்சிரும். பலரும் ஜெபத்திலேயே பாருங்க, ஐயோ நான் இது செய்யாதனாலதான் இப்படி ஆயிடுச்சு, செஞ்சிருவோம். அவர் நம்ம மனுஷனா, நான் காணிக்க கொடுக்காதனாலதான் இப்படி ஆயிடுச்சு, நான் தசமமாக கொடுக்காதனாலதான் இப்படி சம்பவிச்சிருச்சு, நான் இதை செய்யாதனாலதான் இப்படி நடந்துருச்சு. அதுக்காக அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லல, அது நம்முடைய கடமை. உற்சாகமா கொடுக்கணும், உற்சாகமா செய்யணும், அது நம்ம கடமை. ஆனா நீ செய்யாதனால என்ன தண்டிச்சுட்டாருன்னு சொல்லிட்டு அவர் மேல இவ்வளவு ஒரு பெரிய பழியை போடுறோமே. இதை பண்ணாதனாலதான் இந்த குழந்தைக்கு இப்படி பலவீனம் வந்துச்சோ, இதை செய்யாதனால இப்படி வச்ச, இது யார் சொல்லி கொடுத்தது? மனிதன், மனிதனுடைய சுபாவம் அது. அல்லது விக்கிரகங்கள் அதுதான் அப்படி பண்ண. அதுக்கு ரத்தத்தை கொடுக்கலன்னா உங்களை சும்மா விடாது, அதுக்கு செய்ய வேண்டியது செய்யலாம், உங்களை நிம்மதியா வாழ விடாது, அதுக்கு கொடுத்துட்டே இருக்கணும். அப்படி ஆண்டவர் அவர் தான் நமக்கு தம்மையே கொடுத்தாரே ஒழிய நம்மிடத்துல எதையும் அவர் எதிர்பார்க்கவில்லை. ஹல்லேலூயா. தன்னுடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே நமக்காக ஈவாக கொடுத்திருப்பார் என்று சொன்னால் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாக இருப்பது எப்படி? நீங்க யாராவது ஜெபம் பண்ணீங்களா என்னைக்காவது, எனக்காக உயிரை கொடுங்க ஆண்டவரே? நாம் பாவிகளாய் இருக்கும் போதே கிறிஸ்து நமக்காக மரித்திருக்கிறார். நாம் பிறக்கவே கிடையாது இந்த உலகத்துல. அப்போ என் பேரை சொல்லி இவன் இந்த நாள்ல பிறப்பான் அவருக்கு தெரிஞ்சு எனக்காக அவர் சிலுவையில மரிச்சார். அதனாலதான் ஏற்ற வேலை வரும்போது என்னை ரட்சித்தார். ஹல்லேலூயா. அவர் உண்மை உள்ளவர் தானே. அப்ப என் வாழ்க்கையில நடந்த நிறைய காரியங்களுக்கு நான் இதை செய்யாதனாலதான் இப்படியோ, நான் இப்படி பண்ணாதனாலதான் இப்படியோ, இன்னைக்கு ஆண்டவர் அந்த எண்ணத்தை மாற்றுங்க அப்படின்னு சொல்றாரு. நீ இதை செய்வேன்னு நினைச்சிட்டு நான் உண்மை உள்ளவனா கிடையாது. நீ செய்யலனாலும் நான் உண்மை உள்ள தேவன். நீ என்னை மறந்தாலும் நான் உண்மை உள்ள தேவன். நீ என்னை விட்டு விலகினாலும் நான் உண்மை உள்ள தேவன். நீ எனக்கு துரோகம் பண்ணினாலும் நான் உண்மை உள்ள தேவன். அவருடைய உண்மையில ஒரு நாளும் மாற்றம் கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நீங்க புரிந்து கொள்ளுங்கள். 2021 எத்தனை முறை அவரை விட்டு விலகி இருப்போம், எத்தனை முறை அவரை காயப்படுத்தி இருப்போம், எத்தனை முறை அவரை விட்டு தூரம் போயிருப்போம், எத்தனை முறை மறுதளிச்சிருப்போம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, பரவாயில்ல, நான் உண்மை உள்ளவரா இருக்கிறேன், நான் உண்மை உள்ளவரா இருக்கிறேன். நீ செஞ்ச தப்புக்காக என் மேல பழிய போடாதுன்றார். அவ்வளவுதான். உன்னுடைய பலவீனத்திற்காக என்னுடைய உண்மை தன்மை நீ கொஸ்டின் பண்ணாத. உன் வாழ்க்கையில் நடந்த குறைவுகளுக்காக என்னுடைய மகிமையை நீ அலட்சியப்படுத்தினால. இன்னைக்கு மீண்டும் சொல்றாரு, நான் உண்மை உள்ள தேவன், நான் உண்மை உள்ள தேவன். சொல்லுங்களேன், ஒரு உண்மை உள்ள தேவனாய் இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. சொல்லுங்க, எல்லாரும் வாய்ப்பு திறந்து சொல்லுங்க, நீ உண்மை உள்ள தேவனாய் இருப்பதற்காக நன்றி அப்பா, நீ உண்மை உள்ள தேவனாய் இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, தேங்க்யூ, நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி. வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை.
தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். இப்போ சோதனை நிறைய வந்துச்சு நம்ம வாழ்க்கையில, உபத்திரவங்கள் வந்துச்சு, போராட்டங்கள் வந்துச்சு, மரணக்கட்டுகள் வந்துச்சு, வியாதிகள் வந்துச்சு, தரித்திரம் வந்துச்சு, அவமானங்கள் வந்துச்சு, நிந்தைகள் வந்துச்சு, எத்தனையோ காரியங்கள் வந்துச்சு. ஆண்டவர் சொல்றாரு, மனுஷனுக்கு நேர்கிற சோதனை தான் உனக்கு வந்துச்சு. உலகத்துல யாருக்குமே வராததான் வந்துச்சு. ஆனா நம்ம பேசும்போது மட்டும் அப்ப எப்படி பேசணும், யாருக்குமே இந்த பிரச்சனை வராத மாதிரியும், நமக்கு மட்டுமே இந்த பிரச்சனை வந்த மாதிரியும், பர்பஸா ஆண்டவர் நமக்கு அனுமதிச்ச மாதிரியும். ஆண்டவர் எவ்வளவு வேதனைப்பட்டு இருக்கிறாரு. உனக்கு மட்டுமே இந்த பிரச்சனை வந்த மாதிரி நீ நினைச்சு பேசிட்டியே, உன் வாழ்க்கையில உங்க குடும்பத்துக்கு மட்டுமே இந்த பிரச்சனை வந்த மாதிரி நீங்க புலம்பிட்டீங்களே, யாருக்குமே இந்த மாதிரி நடக்கல அப்படின்னு சொல்லி நீங்க அழுதுக்கிறீங்களே. அவர் சொல்றாரு, மனிதர்களுக்கு நேரிடுகிற சோதனை உனக்கு நடக்குது. ஒரு சராசரி மனுஷனுக்கு என்ன நடக்குமோ அதுதான் உங்களுக்கு நடக்குது. நீங்க யாருக்குமே நடக்காத குழந்தை எனக்கு கொடுத்துட்டாரு, எந்த குடும்பத்துக்குமே இப்படி நடக்கல, எந்த மனுஷனுக்குமே இப்படி நடக்கலன்ற மாதிரி நம்முடைய ரியாக்ஷன் இருக்குது. நீங்க ஆண்டவர் சொல்றாரு, உன்னை சோதிக்கிறதுல கூட நான் உண்மை உள்ளவராக தான் இருக்கிறேன், உனக்கு வருகிற சோதனையில கூட நான் உண்மை உள்ளவராக தான் இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவரிடத்துல நம்ம இருதயம் திறந்து ஒப்புரவாக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆண்டவரே, நாங்க கொஞ்சம் வளர்றோம் ஆண்டவரே, நாங்க உங்களை கொஞ்சம் புரிஞ்சு கொள்ளுகிறோம் ஆண்டவரே. ஏன்னா ஆண்டவர் நீங்க புரிஞ்சுக்கிட்டாதான் நம்முடைய ஜெபத்திலையும் ஆராதனையிலையும் எந்த வார்த்தையை உபயோகப்படுத்தி ஜெபிக்கிறோம் நமக்கு தெரியும். அவரை சரியா புரிஞ்சுக்கலன்னா, ஏன் ஆண்டவரே இப்படி நடந்துச்சு, ஆண்டவரே என்னுடைய கண்ணீர் உங்களுக்கு தெரியலையா, என்னுடைய வேதனை உங்களுக்கு தெரியலையா, இன்னும் சிலர் உயிரை எடுத்துக்கப்பா, உயிரை எடுக்கிறவங்க ஒரு பிரச்சனையா, ஏன்னா எடுத்துக்கங்க ஆண்டவரே, அப்படியெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது. அவர் சோதனையை தாங்கக்கூடிய பலனையும் கொடுக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் என்ன சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எனவே 8ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, என்னுடைய ஜனங்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டிருக்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம், நான் ஒரு சோதனைக்குள்ள போகும்போது என் கூட அவர் இருந்திருக்கிறார், நான் ஒரு வேதனைக்குள்ள போகும்போது அவர் என் கூட இருக்கிறார், நான் ஹாஸ்பிட்டல்ல படுக்கும் போது அவர் என் கூட இருக்கிறார், நான் அவமானப்படும் போது என் கூட அவர் அவமானப்படுகிறார். ஒருத்தர் திட்டுறான்னு வச்சுக்கோங்கள, உங்க கூட யார் இருக்கிறா, அவர் இருக்கிறாரு. அப்ப திட்டு யாருக்கு அதிகமா வருது, அவருக்கு தான் வருது. நான் கேட்கிறேன், ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இங்க நிக்கிறார், நானும் இங்க நிக்கிறேன். இப்ப பதவியில உயர்ந்தவங்க யாரு, உலக பிரகாரமா ஐஏஎஸ். மரியாதையில உயர்ந்தவங்க யாரு, அவரு. இப்ப ஒரு நபர் எங்க 2 பேரையும் திட்டுறாரு. திட்டும் போது அவமானம் யாருக்கு அதிகம், அவருக்கு. எனக்கு பிரச்சனை இல்லை, நான் சராசரி மனுஷன். ஆனா ஒரு பதவி அதிகத்துல பதவியில உயர்ந்தவர்கள், படித்தவர், சமுதாயத்துல ஒரு அந்தஸ்துள்ள ஒரு மனுஷன், பப்ளிக் ஃபிகர், நான் ஒரு 10 பேருக்கு தான் தெரியும், ஆனா இவரை ஒரு மாவட்டத்துக்கே தெரியும். அவமானம் யாருக்கு அதிகம், அவருக்கு அதிகம். அப்ப சொல்றாரு, உங்க வீட்டுல சண்டை நடக்கும் போது, பக்கத்து வீட்டுக்காரங்க தூசிக்கும் போது, உன்னை அவமானப்படுத்தும் போது, நான் உன் பக்கத்துல நின்றதை நீ மறந்து போயிட்ட. அவமானம் யாருக்கு அதிகம், அவருக்கு அதிகம். வானத்தையும் பூமியை படைச்ச ஆண்டவர், சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர், அவர் அவமானங்களை சகிச்சிருக்கிறார். எபிரேயர் 12:2 சொல்லுகிறது, நமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். அவர் அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார். உங்க கூட நிக்கிற ஆண்டவர் யார் தெரியுமா, உங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவர் யார் தெரியுமா, சிலுவையில அவமானத்தை சகித்தவர். யோசிச்சு பாருங்க, இவர் போய் தொட்டா குஷ்டரோக சுகமா இருக்கு, இவர் போய் தொட்டா மரிச்சவன் உயிரோடு எழுப்புறான். உதாரணத்துக்கு இப்ப நம்ம ஊர்ல நம்ம ஒரு பெரிய ஊழியக்காரர் நினைச்சோம், போய் தொட்டா செத்த ஒரு ஆள் எதிர்ச்சா உயிரோடு, குஷ்டரோகம் சுத்தமாயிடுச்சு, 2-3 அற்புதங்கள் வெளிரங்கமா நடந்துச்சு. இது கோயம்புத்தூர் இருக்கிற எல்லாருக்கும் தெரியுது. இப்ப நம்ம போனா கூட்டம் கூடுமா இல்லையா, கண்டிப்பா கூட்டம். அந்த கூட்டத்துல ஒருத்தர் காரி முகத்துல துப்புற, எப்படி இருக்கும், சகிக்க முடியுமா? மனிதர்கள் ரியாக்ஷன் பண்றோம். இவர் வானத்தை பூமி படைச்ச ஆண்டவர்,
அவ்வளவு அற்புதங்களை செஞ்சு தன்னை தேவகுமாரனாய் நிரூபித்து காண்பித்தவர் காரி முகத்துல துப்புறான், கன்னத்துல வேலைக்கார ஓங்கி அடிக்கிறான், நிந்தைகள் அவமானங்கள் அவர் சகித்தார், சகித்தார், மரண பரியந்த சகித்தார், மரண பரியந்த கீழ்ப்படிந்தார். இப்ப அவர் சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறேன், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் கிடையாது, உன்னை என்ன பண்ண மாட்டேன், கைவிடுவதும் கிடையாது அப்படின்னு சொன்னா, நம்ம ரட்சிக்கப்பட்ட நாள் இருந்து அவர் நம்ம கூட இருக்கிறாரா இல்லையா? பகல்ல மட்டும் இருக்கிறாரா, ராத்திரி மட்டும் இருக்கிறாரா, எப்ப இருக்கிறாரு? 24 மணி நேரம் நம்ம கூட இருக்கிறாரு. அப்படின்னா இந்த 2022ல நீங்க அவமானப்பட்ட போது அதிகமா அவமானப்பட்டது யார்? நீங்க வேதனைப்பட்ட போது அதிகமா வேதனைப்பட்டது யார்? சத்தம் வரலையே, சிலர்லாம் வாய் திறக்க மாட்டேங்க, புரியலையா? நீங்க காயப்பட்ட போது அதிகமா காயப்பட்டது யார்? நீங்க குறைவுபட்ட போது அதிகமா குறைவுபட்டது யார்? உங்களுடைய உணர்வுகளை விட அதிக உணர்வோடு கூட உங்களோடு கூட சகலத்தையும் பகிர்ந்து கொண்டவர் இயேசு, இல்லையா? ஆனா இந்த அவமானங்கள் பிரச்சனை வரும்போது நம்ம வாயிலிருந்து வந்தது, நம்ம பேசுறது, அப்போ நிறைய விஷயத்துல என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம கூட இருக்கிற ஆண்டவர் நமக்கு தெரியல. இன்னைக்கு 2021 டிசம்பர் மாசத்துல கடைசி ஆராதனையில உங்க உள்ளான ஆவிக்குரிய மனுஷனோடு உங்களை படைத்த ஆண்டவர் பேசுகிறார். நீ உண்மை இல்லாதவனா இருந்தாலும் நான் உண்மை உள்ளவராக இருக்கிறேன், நான் உண்மை உள்ளவராக இருக்கிறேன், நான் உண்மை உள்ளவராக இருக்கிறேன். எல்லாரும் வாயை திறந்து சொல்லாமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பேசுறீங்க ஆண்டவர்கிட்ட, நீங்க தான் பேசணும். ஆண்டவரே, எத்தனை அவமானம் வரும்போது நான் புலம்பிட்டேன்ப்பா, வேதனை வரும்போது நான் முறுமுறுத்துட்டு ஆண்டவரே, ஆண்டவரே நான் கோபப்பட்டுட்டு ஆண்டவரே, ஆண்டவரே நான் துக்கப்பட்டுட்டு ஆண்டவரே, ஏன் 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 கேள்வி கேட்ட ஆண்டவரே, என் கூட இருந்த நீங்க சகிச்சீங்களே ஆண்டவரே, என் கூட இருந்த அவமானங்களை சகிச்சீங்களே ஆண்டவரே, போராட்டத்தை சகிச்சீங்களே ஆண்டவரே, நன்றி அப்பா, என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே. சொல்லுங்க வாய்களை திறந்து, என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே. அப்பா, உங்களை காயப்படுத்திட்டப்பா, பரிசுத்த ஆவியானவரே உங்களை நான் துக்கப்படுத்திட்டேன் ஆண்டவரே, என்ன மன்னிங்க ஆண்டவரே. இது உண்மை உள்ள தேவன் என்பதை நான் மறந்துட்டேன் ஆண்டவரே. என் வார்த்தைகளால் உங்களை காயப்படுத்திட்டேன் ஆண்டவரே, என் செயல்களால் உங்களை காயப்படுத்திட்டேன் ஆண்டவரே, என்னுடைய நடவடிக்கைகளால் உங்களை காயப்படுத்திட்டேன் ஆண்டவரே. அப்பொழுதெல்லாம் நீங்க என்கிட்ட உண்மையை எதிர்பார்த்தீங்க. ஆனா என் பிள்ளை உண்மையா இருப்பானா, என் மக உண்மையா இருப்பாளா, என் மக சாட்சியா இருப்பாளா, வாய் அடக்குவாளா, ஒருவருக்காம இருப்பாளா, பொறுமையா இருப்பாளா, சகிப்பாளான்னு சொல்லி எவ்வளவோ நீங்க எதிர்பார்த்தோம். நான் பலவீனப்பட்டுட்டு ஆண்டவரே, அவசரப்பட்டுட்டு ஆண்டவரே, என்னை மன்னியும் ஆண்டவரே சொல்லாமா? ஹல்லேலூயா. இயேசுவே என் தெய்வமே, என்னை மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே, என்னை மனமிரங்கும். உம்மை மறுதலித்தே பின்வாங்கி போனேன், உம்மை மறுதலித்தே பின்வாங்கி போனேன், உம்மை தேடாமல் வாழ்ந்திருந்தேன். என்னை மன்னியும் தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியுமே. ஒப்புரவாக ஆண்டவரோடு, என்னை மன்னியும் தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியுமே. இயேசுவே என் தெய்வமே, இயேசுவே என் தெய்வமே, எபிரேயர் 10ஆம் அதிகாரம்
23வது வசனம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 23. 23. அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. வாக்குத்தத்தம் பண்ணின ஆண்டவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. சொல்லுங்களேன், வாக்குத்தத்தம் பண்ணினவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். உண்மை உள்ளவராய் இருக்கிறார். என்ன சொல்றாரு? நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை எடுக்கிறதுல என்ன இருக்கணுமா? அசைவில்லாமல் இருக்க வேண்டும், உறுதியா இருக்க கடவோம். நான் யாரை நம்புகிறேனோ, எதை நம்புகிறேனோ, எந்த வாக்கு தத்தத்தை நம்புகிறேனோ அதை நான் என்ன பண்ணுமாமா? அறிக்கை செய்கிறதுல உறுதியா இருக்கும். கடந்த வருஷத்துல நடந்த அநேக பிரச்சனைகளில வாக்கு தத்தம் பண்ணின ஆண்டவர் உண்மை உள்ளவர் என்ற எண்ணம் மறந்து நம்முடைய வாயில எத்தனை நெகட்டிவான அறிக்கைகளை நம்ம பண்ணிருக்கோம். ஒரு பிரச்சனை வருது, குடும்ப பிரச்சனை வருது, ஆண்டவர் சொல்லிருக்கிறாரு, கர்த்தராகிய இயேசுவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார் என்ன பண்ணுவீங்க? இது வாக்கு தத்தமா இல்லையா? வாக்கு தத்தம். ஆனால் குடும்ப பிரச்சனை ஒன்று வரும்போது மனுஷருக்கு நேரடியாக சோதனை தான் வரும். அப்ப மனுஷனுக்கு ஒரு குடும்ப பிரச்சனை வந்துச்சுன்னா நமக்கு வருமா வராதா? சொல்லுங்களேன். சாதாரண மனுஷனுக்கு ஒரு குடும்பத்துல பிரச்சனை வரும். நம்ம சாதாரண மனிதர்கள் தானே, அப்ப பிரச்சனை வரும். ஆனா பிரச்சனை வரும்போது நீங்க என்ன பேசுறீங்க? அதான் விஷயம். பிரச்சனை வரும்போது உங்க வாயில வந்த வார்த்தைகள் என்ன? அவர் பக்கத்துல இருந்திருக்கிறாரு. ஓ, இப்ப பிரச்சனை பண்றான் இந்த ஆளு, என் மக வாயில பாரு, உண்மை உள்ள வாக்கு தத்தம் பண்ண ஒரு உண்மை உள்ளவர்னு சொல்லி இப்ப பேச போற மாதிரி அவர் நினைச்சிட்டு இருக்கும்போது உன் கூட வாழ்றதே வேஸ்ட். ஏமாந்து கல்யாணம் பண்ணிட்டேன், ஏமாந்து உன்னை நம்பி தலையை கொடுத்துட்டேன். மனைவி ஏதாவது பிரச்சனை பண்ணும்போது கணவன் கிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. வாக்கு தத்தம் இருக்குதே, உண்மை உள்ள ஒரு ஆண்டவர் கூட இருக்கிறாரு, அதை பிடிச்சிட்டு இப்ப பாரு என் மகன் அறிக்கை பண்றான் எதிர்பார்த்து இருந்தாரு. ஆனா உன்னை எல்லாம் கெட்டதுக்கு அப்பவே நான் வேற இடத்துல அலைன்ஸ் வந்துச்சு. இது கல்யாணமான 5 வருஷம் 10 வருஷம் இருக்கிறவங்க கூட இல்ல, 20 வருஷம் இருக்கிறவங்க இதே பிரச்சனை. நம்பிக்கை அறிக்கை எடுக்கிறதுல எத்தனையோ முறை நம்ம ஆண்டவரை காயப்படுத்திட்டோம். 1000 பிரச்சனை வரணும், மனுஷருக்கு நேரிடுற சோதனை தான் எனக்கு நடக்குது. ஆனா என் குடும்பத்துல வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்ற உணர்வு இல்லாததுனால எத்தனையோ முறை நம்ம குடும்பத்துக்குள்ள தேவனை நம்ம மறுதலிச்சிட்டோம், தேவனை காயப்படுத்திட்டோம். நமக்குள்ள கோபம் வர்ற மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும். அவர் பார்த்துட்டே இருப்பாரு, என் மகன் பாரு ரியாக்ஷன் பண்ணுறத பாரு, இதை சகிக்க போற பாரு. அவர் எதிர்பார்த்துட்டு போது வெடிச்ச உடனே அவர் அப்படியே வேதனைக்குள்ள போயிட்டு மறுபடியும் சிலுவையில மறுபடியும் ஒரு அடி கையில. அவர் எதிர்பார்த்து என் மகன் இந்த இடத்துல ரியாக்ஷன் பண்ண மாட்டான், பொறுமையா இருப்பான். எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது நம்முடைய வாயிலையும் நம்முடைய ஆக்ஷன்லயும் வாணியா பார்த்துருவோம். உடனே அவர் தலையில முள்கிரீட வச்ச அடி. எத்தனையோ முறை நம்முடைய வார்த்தைகளால, நடக்கைகளால, நம்முடைய சுபாவத்தால அவர் எத்தனையோ காரியங்கள் வந்து உண்மையை நம்ம கிட்ட எதிர்பார்த்தார். வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று நீ உன் வாழ்க்கையில செயல்கள்ல காண்பிப்பாய் என்று அவர் எதிர்பார்த்தார். ஆனால் இந்த உண்மையுள்ள ஆண்டவரை திரும்ப திரும்ப ஆணிடுச்சு, திரும்ப திரும்ப முள்முடி சூடி, திரும்ப திரும்ப காயப்படுத்தி இன்னைக்கு 2021 கடைசி வாரம் வரைக்கும் அவரை வேதனைப்படுத்தி இருக்கோம். ஆனா அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? பரவாயில்ல, நீ உண்மை இல்லாதவளா இருந்தாலும் நான் உண்மை உள்ளவராக இருக்கிறேன், நான் உண்மை உள்ளவராக இருக்கிறேன். அதுதான் தகப்பனுடைய அன்பு. இதுக்கு பேர் தான் அகாபே லவ், தெய்வீக அன்பு. இந்த தெய்வீக அன்பு தான் நம்ம கிட்ட எதிர்பார்க்குது. நீ ரட்சிக்கப்படும் போது ரோமர் 5:5 நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்ம இருதயத்துல ஊற்றப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன?
இப்படி எல்லா பிரச்சனை பண்ணாலும் நான் உண்மை உள்ளவரா இருக்கிறப்பான்னு சொல்றாரு பாத்தீங்களா? அந்த அன்பை தான் உங்க உள்ளத்திலையும் என் உள்ளத்திலையும் ஊற்றி இருக்கிறான். நான் கேட்கிறேன், அந்த அன்பு உண்மையிலே எனக்குள்ள இருந்தா நான் கரெக்டா இருந்திருக்கணும்ல? இன்னைக்கு உங்க மனசாட்சி தொட்டு கேளுங்க. ஆண்கள், ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த மனைவிக்கு எவ்வளவு தூரம் அந்த தெய்வீக அன்பை கொடுத்து உண்மை உள்ளவர்களா இருந்திருக்கிறீங்க? பெண்கள், உங்களுடைய கணவர்களுக்கு எவ்வளவு தூரம் இந்த தெய்வீக அன்பை கொடுத்து உண்மை உள்ளவர்களா இருந்திருக்கிறீங்க? பிள்ளைகள், பெற்றோருக்கு இந்த தெய்வீக அன்பை கொடுத்து எவ்வளவு தூரம் உங்களோடு இருக்கிற தேவனுக்கு உண்மை உள்ளவர்களா இருந்திருக்கிறீங்க? பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு அந்த அகாப்பை எல்லாமே வெளிப்படுத்தி எவ்வளவு தூரம் உண்மை உள்ளவர்களா இருந்திருக்கிறோம்? விசுவாசிகள் ஊழியருக்கு எவ்வளவு தூரம் திறந்த மனசோடு இந்த தெய்வீக அன்புல உண்மை உள்ளவர்களா இருந்திருக்கிறோம்? ஊழியர்கள் விசுவாசிகளுக்கு எவ்வளவு தூரம் உண்மை உள்ளவர்களா இருந்திருக்கிறோம்? எல்லா இடத்துலயும் கேள்வி இருக்குது. இன்னைக்கு கடைசி வாரத்துல உட்கார்ந்து நம்மள கேட்கிறாரு, வா வழக்காடுவோம், வா வழக்காடுவோம், வா உன்னுடைய நீதி சொல்லு, நீ செய்யல, ஆசீர்வதிக்கல, நிறைய புலம்புறீங்கள, வா உன்னுடைய நீதி சொல், உனக்காக என் உயிரையே கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் நான் உண்மை உள்ளவரா இருக்கிறேன், ஆனா உன்னுடைய உண்மையை நீ ரிப்போர்ட் பண்ணு. இயர் எண்டிங்ல ரிப்போர்ட் பண்றாங்கல்ல ஒரு கம்பெனில, பேலன்ஸ் ஷீட் பாக்குறாங்களா கரெக்டா இருக்குதா இல்லையான்னு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உனக்காக ரத்தத்தை சிந்தி இந்த ரட்சிப்பின் திட்டத்துல உன்னை இணைச்சு உன் மேல ஒரு பெரிய நோக்கம் வச்சு ஒரு பெரிய அழைப்பு வச்சு உன்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி. வாசிங்க அந்த வசனத்தை, 1 தீமோத்தேயு 1:12. 1 தீமோத்தேயு 1:12. என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியா அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். எப்படி எண்ணி ஊழியத்துக்கு ஏற்படுத்தினாமா? உண்மையா இருப்பேன் என்று எண்ணி. உண்மையா இருந்ததுனாலயா? இனிமேல் உண்மையா இருப்பான். சொல்லுங்களேன், என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி ரட்சித்தார். என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி அழைத்தார். என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி அவருடைய பிள்ளையாய் மாற்றினார். உண்மை உள்ளவன் என்று எண்ணி எனக்கு அவர் தெய்வமாய் இருந்தார். இப்ப ஆண்டவர் கேட்கிறாரு, நீ உண்மையா இருப்பேன் நம்பிதானே இந்த கம்பெனியில சேர்ந்தேன். ஒரு சாதாரண கம்பெனில நீங்க ஓனர் வச்சுக்கோங்க. ஒரு கம்பெனிக்கு நீங்க ஓனர். உங்க கம்பெனில ஒரு அக்கௌண்டன்ட், பணத்தை கைகாரியம் செய்கிறவர், அவர் உண்மையா இருப்பாருன்னு சொல்லி நினைச்சு நீங்க கொடுத்தீங்க. ஒரு வருஷத்துல நீங்க எதிர்பார்த்த உண்மை அவர்கிட்ட இல்ல. அடுத்த வருஷம் என்ன பண்ணுவீங்க? தூக்கு. நீ இல்லைன்னா எனக்கு வேற ஒரு ஆள் இல்லையா? ஏன்னா என் பணம் விலை உயர்ந்தது. இதை கைகாரியம் செய்யற ஆள் உண்மை உள்ளவரா இருக்கணும். அவன் தான் அந்த போஸ்டிங் கொடுக்க முடியும். அப்போ நீ உண்மை இல்லைன்னு சொன்னா இந்த வேலை வேண்டாம், எடுத்துரு, வேற ஆளை நான் போட்டுக்கிறேன். நானும் நீங்களும் ஓனரா இருந்தா அதை தான் செய்யும் இல்லையா? ஆனா இந்த பரலோக ராஜ்யத்தினுடைய பொக்கிஷம், பவுல் சொல்ற இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டத்துல பெற்றிருக்கிறேன். அவர் தன்னுடைய விலைய ரத்தத்தை விலையா கொடுத்து உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார், ரட்சிப்பு கொடுத்திருக்கிறார், நம்மை மீட்டிருக்கிறார். இன்னைக்கு ரிப்போர்ட் கேட்கிறாரு, நீங்க உண்மையா இருக்கிறீங்களா? உங்க ஊழியக்காரருக்கு உண்மையா இருக்கிறீங்களா? உங்க கணவனுக்கு உண்மையா இருக்கிறீங்களா? உங்க மனைவிக்கு உண்மையா இருக்கிறீங்களா? பெற்றோருக்கு உண்மையா இருக்கிறீங்களா? சாட்சி வாழ்க்கையில் உண்மையா இருக்கிறீங்களா? அநேக இடத்துல உண்மையை தவறி இருக்கிறோம். ஆனா நம்மளை அழைக்கும் போது உண்மை உள்ளவன் என்று எண்ணி, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ல பிரச்சனை வரும்போது நான் நல்லவன் நினைச்சு கல்யாணம் பண்ணிட்டேன், அவங்க எல்லாம் சொன்னாங்க இவர் நல்லவர் நினைச்சு கல்யாணம் பண்ணிட்டேன், பிரச்சனை வரும்போது அதை சொல்றாங்களா இல்லையா? அதை சகிக்க முடியலையே. ஒரு போராட்டம் வரும்போது அதை சகிக்க முடியலையே. ஒரு சங்கடமான சூழ்நிலை வீட்டுக்குள்ள வரும்போது. ஆனா இன்னைக்கு உயிரை கொடுத்து ரட்சிக்கப்பட்ட நாள் இருந்து இன்னைக்கு வரைக்கும் சகிச்சிருக்காரு ஒருத்தர். அவர் கேட்கிறார், உன்னுடைய உண்மை நீ சொல். எந்த விஷயத்தில் உண்மையா இருந்த? உன்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி அளவு அவனை அழைச்சேன் நான்.
உன் கையில இந்த பொக்கிஷத்தை கொடுத்தா நீ அதை செலவு பண்ணுவ, அடுத்தவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லுவேன் செலவு நான் கொடுத்தேன், நீ அதை தாளந்த மண்ணுல புதைச்சு வச்சுட்டு வந்து நிக்கிறீங்க. உனக்கு கொடுத்த இதே ரட்சிப்ப இன்னொருத்தருக்கும் கொடுத்திருக்கிறேன், அவன் 5 எடுத்து 10 மாத்திட்டான். நான் பார்சியாலிட்டி எல்லாம் பார்க்கல, உனக்கும் அதேதான் அவனுக்கு அதேதான். அவன் ஊழியம் செய்யறான், அவன் ஜெபிக்கிறான், அவன் சுவிசேஷத்தை அறிவிக்கிறான். ஆனா அதே பொக்கிஷத்தை தான் உனக்குள்ள கொடுத்திருக்கிறேன், நீ மண்ணுல புதைச்சு இன்னும் நீ என்ன குறை சொல்லிட்டு ஆலயத்துக்கு வந்திருக்கிறியே, உன்னோட உண்மையை காமிக்கிறாங்க. எத்தனை பேர் அவருக்கு உண்மையா இருக்கும்? உண்மையை காண்பிக்க முடியும். வழக்காடுவோமா? உன்னுடைய நீதி சொல் நீ ஆண்டவர்கிட்ட. இன்னைக்கே நமக்கு பதில் சொல்ல முடியலையே, நாளைக்கு நியாய தீர்ப்பு நாள்ல அவர் சொல்றாரு, அவனுடைய கிரியைகளுக்கு தக்க பிரதிபலன் அவர்களோடு கூட வருகிறது. அன்னைக்கு நியாய தீர்ப்பு நாள்ல வெட்கப்பட்டு போகும். நீங்க சாட்சியா இருப்பீங்கன்னு அவர் நினைச்சாரு. பக்கத்து வீட்டுக்காரங்க உங்க சாட்சியை குறித்து என்ன சொல்றாங்க? இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள், இவருடைய வார்த்தை கிருபை பொருந்தின வார்த்தையா இருக்கும், இவங்க சத்தியத்தை சொல்லுவாங்க. உங்களை குறித்து சொல்றாங்களா? உங்க நீங்க வேலை செய்யற இடத்துல உங்களுடைய நடவடிக்கைகள், பேச்சு, சுபாவம், இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் சொல்றாங்களா? பவுல் சொல்றாரு, அவரை ரட்சிக்கப்படுறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்க கிறிஸ்துவின் நற்கந்தங்களா இருக்கிறோம். அப்படின்னா என்னது? அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்தணும்ன்றது. அப்போ நான் ஒரு உலகத்துல வேலை செய்யற இடத்துல, குடும்பத்துல, பக்கத்து வீட்டுல, சமுதாயத்துல நான் ஒரு கிறிஸ்தவனாய் என்னை பிரசங்கம் பண்ண சொல்லல, வாசனை வெளிப்படுத்த தான் சொல்றது. போய் உபதேசிக்கலாம் வேண்டாம், பைபிள் எடுத்து உபதேசிக்கலாம் வேண்டாம், நீ சாட்சியா வாழ்ந்துரு. எனக்கு ரிப்போர்ட் கேட்கிறது 2021 கடைசியில உங்களுடைய சாட்சியை காட்டுங்க. அப்புறம் எப்படி என்கிட்ட எதிர்பார்க்கலாம்? அப்புறம் எப்படி நீங்க ஆசீர்வதிக்கலாம் கொஸ்டின் பண்ணலாம்? அப்புறம் எப்படி உனக்கு விடுதலை இல்லைன்னு சொல்லி நீ கொஸ்டின் பண்ணலாம்? ஆனாலும் எத்தனையோ விஷயத்துல வேதனைப்படுத்திட்டப்பா, ஆனாலும் நான் உண்மை உள்ளவராக இருக்கிறேன்னு சொல்றாரு இன்னைக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உண்மை உள்ளவர், நம்மை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த வேலையை நமக்கு கொடுத்திருக்கிறார், இந்த ரட்சிப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். திரும்ப 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 நம்ம பாவம் செஞ்சு அவரை வேதனைப்படுத்துறதுக்கு அல்ல, அவருக்காக உண்மை உள்ளவர்களாய் வாழும்படியாக உங்களை என்னை தேவன் அழைத்திருக்கிறார். இன்னைக்கு 2021 கடைசி மாசத்துல நம்முடைய ஒவ்வொரு ஏரியாவையும் சுய பரிசோதனை செய்யும்படியாக ஆண்டவர் அழைக்கிறார். உனக்கு வேலையை கொடுத்திருப்பாரு, அவருக்கு கொடுக்கிற விஷயத்துல எவ்வளவு உண்மையா இருக்கிறோம்? தசம பாகத்தையும் காணிக்கையையும் அருவருப்பாக்கினார்கள். ஏன்? ஜனங்களை குடு 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 குடுன்னு சொல்லி கேட்டு ஊழியக்காரர்கள் உண்மை இல்லாமல் இருந்துட்டாங்க. ஊழியக்காரர்கள் உண்மை காத்துக்கொள்ளல நிறைய பேர். அதனால விசுவாசிகள் பலர் சபையை விட்டு ஓடிவிட்டார்கள். கிறிஸ்தவங்களை பார்த்தாலே அலர்ஜி ஆயிடுச்சு. ஏன்? அவங்க உண்மை என்ன பண்ணல? காத்துக்கொள்ளவில்லை. அப்ப இவர்களுடைய நடவடிக்கையினால இவர்களுடைய தெய்வம் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அவங்க பல சபையில சத்தியத்தை பேசல, உண்மையை காத்துக்கொள்ளல. இவங்க கரெக்டா சத்தியத்தை பேசுவாங்கன்னு சொல்லி ஊழியத்தை கொடுத்தாங்க, பேசல. சபையில விட்டு ஜனங்கள் ஓடிவிட்டார்கள். விசுவாசிகள் தங்களுக்கு கொடுத்ததுல உண்மையாய் கொடுப்பார்கள், தேவராஜ்யம் கட்டப்படும் அப்படி நினைச்சிட்டு தேவன் உங்களை ஏற்படுத்தினார். பலரும் அதுல வஞ்சிச்சிட்டோம். இந்த தசமபாகத்தை காணிக்கை குறித்து பேசும்போது மல்கியால சொல்றாரு, எதினால் என்னை வஞ்சித்தீர்கள்? தசமபாகத்திலையும் காணிக்கையில் என்ன பண்ணீங்க? நீங்க என்னை வஞ்சிச்சிட்டீங்க. அப்படின்னா பணம் மாத்திரம் அல்ல, நாம அவருக்கு கொடுக்கிற நேரம், நாம அவருக்கு கொடுக்கிற பணம், நாம அவருக்கு கொடுக்கிற உழைப்பு, எல்லா விஷயத்திலும் நாம அவரை வஞ்சிக்க கூடாதுன்னு ஆண்டவர் விரும்புகிறார். எத்தனை பேர் உண்மையா இருந்திருக்கிறோம்? நிர்பந்தத்தினால் அல்ல, அவனவன் விசனாயமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, உதாரத்துவமாய், உற்சாகமாய். ஏன்னு சொன்னா ஒரு ஊழியம் நடக்கணும்னு சொன்னா அதற்கு பணம் தேவை. ஒரு ஊழியம் நடக்கணும்னு சொன்னா அதுக்கு பொருளாதாரம் தேவை. ஆண்டவர் அந்த சிஸ்டத்தை எப்படி வச்சிருக்கா தெரியுமா? உன்னுடைய விளைவுல அந்த காலத்துல நடந்த சிஸ்டம் என்னன்னா, லேவியர்கள் ஆசரிப்பு கூடாரத்துல வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க.
மற்றவர்கள் வந்து மற்ற 11 கோத்திரங்களும் தங்களுடைய சொந்த வேலைகள் அவங்களுக்கு பூமியை பிரிச்சு கொடுத்துருக்காங்க. லேவியர்களுக்கு பூமி கிடையாது. இவங்க வயல்ல அறுத்துட்டு அதனுடைய முதல் அறிக்கட்டை கொண்டு வந்து இந்த லேவியருடைய கையில கொடுக்கணும். இவங்க என்ன பண்ணுவாங்க, அதை தேவ சமூகத்தில் அசைவாட்டுவார்கள். அசைவாட்டும் போது பாக்கி உள்ள விளைவை தேவன் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் காணிக்கை அந்த நாட்கள்ல. ஒரு ஆட்டை கொண்டு வந்து தேவ சமூகத்தில் கொடுத்துருவாங்க. இதை கொடுத்தா பாக்கி உள்ள மிருக ஜீவன்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். புதிய ஏற்பாட்டின் காலகட்டத்துக்குள்ள வரும்போது என்னாச்சுன்னா, இப்ப பணமா மாறிடுச்சு. அன்னைக்கு பண்டமா இருந்துச்சு, இன்னைக்கு பணமா மாறிடுச்சு. அப்ப என்ன பண்றாரு, நான் ஒரு 1000 ரூபாய் சம்பளம் வாங்கும் போது அதில் ஒரு பாகத்தை கொண்டு வந்து தேவ சமூகத்துல நான் படைக்கிறது ஊழியக்காரர்களுக்கு அல்ல, மனிதர்களுக்கு அல்ல, அதை தேவனுக்கே நான் படைக்கிறேன் என்ற உணர்வோடு அதை படைக்கும் போது பாக்கியுள்ள காரியங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறது. பாக்கியுள்ள காரியங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறது. அப்போ நான் காணிக்கை கொடுக்கும் போது அந்த உணர்வோட கொடுக்கணும். சும்மா நம்ம காணிக்கை கொடுத்தோம்னா அந்த ஆசீர்வாதம் என்ன கிடைக்காது, நமக்கு கிடைக்கும். அந்த உணர்வு வேணும். ஆண்டவரே, நீங்க எனக்கு கொடுத்ததில்லை. அன்றைக்கு அவர்கள் அரிசியும் ஆட்டையும் மாட்டையும் கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு பணமா இருக்குது ஆண்டவரே, இது முதல் பலன் உமக்கு ஆண்டவரே, பாக்கி உள்ளதுக்கு எனக்கு உத்தரவாதம் கொடுங்க ஆண்டவரேன்னா அந்த பணம் விரயமாகாதபடி ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்வார். ஹல்லேலூயா. அந்த பணம் என்னவாகும் அப்படின்னு கேட்டா, அந்த பணம் தேவராஜ்யம் கட்டுமான பணிக்கு அது உபயோகப்படுத்தப்படும். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க, நகைகளையும் வெள்ளியும் பொன்னையும் கழட்டி கொண்டு வந்து மோசேயுடைய காலகட்டத்தில் கொடுத்தாங்க. போது போது கொண்டு வராதன்னு சொல்ற அளவுக்கு ஜனங்களுடைய உள்ளத்துல ஆண்டவர் ஏவினா, தாவீதுடைய காலத்துல, சாலமோனுடைய காலத்துல, எஸ்ராவினுடைய காலகட்டத்துல எல்லாம் ஜனங்களுடைய உள்ளத்துல ஆண்டவர் ஏவினார். ஆனால் இன்றைக்கு என்ன நடக்குதுன்னா, நிர்பந்தப்படுத்துறாங்க. குடு இல்லைன்னா நமக்கு சாபம் வந்துடும், குடு இல்லைன்னா ஆண்டவரை தண்டிப்பார். ஊழியக்காரர்களுடைய பாகத்துல இந்த பிரச்சனை, ஜனங்களுடைய பாகத்துல இதனுடைய இவர்களை இப்படி கடினப்படுத்துறதுனால இந்த கொடுக்கிறதனுடைய ஆசீர்வாதமே அவர்களுக்கு தெரியாம போயிடுச்சு. இந்த கொடுக்கிறவனுடைய அந்த மேன்மை, அந்த சத்தியம் தெரியாததுனால, அதனுடைய சீரியஸ்னஸ் தெரியாததுனால அவர்களும் ஆசீர்வாதத்தை இழந்திருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இதுலயும் ஒரு உண்மையை எதிர்பார்க்கிறார். இதுலயும் அவர் உண்மையை எதிர்பார்க்கிறார். நம்முடைய எல்லா காரியத்திலும் நாம் உண்மை உள்ளவர்களா இருக்கணும். நம்முடைய வீடு, நம்முடைய குடும்பம், நம்முடைய காணிக்கை, நம்முடைய ஊழியம், நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய பழக்க வழக்கங்கள், எல்லா விஷயத்திலும் ஒரு உண்மையை தேவன் எதிர்பார்க்கிறார். பரவாயில்ல, இன்னைக்கு 2021 வரைக்கும் உண்மை இல்லாம இருந்ததுனால நீங்க தயவு செய்து சொல்லிடாதீங்க, நான் இதை கொடுக்கல, தேவன் என்னை தண்டிச்சிட்டாரு, நான் கொடுக்கல, தேவன் எனக்கு இப்படி சாபத்தை கொடுத்துட்டாருன்னு என்னை மீண்டுமா நீ காயப்படுத்திடாத. நீ கொடுக்கலனாலும் நான் உண்மை உள்ளவராக இருக்கிறேன் ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் நீ உண்மை உள்ளவனாய் என்னை பாதுகாத்துக்கொள். அடுத்த வருஷத்துல நீ உண்மை உள்ளவனாய் தேவ சமூகத்தில் இருந்துரு. இன்னைக்கு ஆண்டவருக்கு நான் ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, ஒரு உண்மை உள்ள வாழ்க்கைக்கு நான் என்ன ஒப்பு கொடுக்கிறேன். உண்மை உள்ள வாழ்க்கைக்கு வேத புஸ்தகத்தில் ஒரு 3 வசனத்தை மாத்திரம் வாசிச்சோம்னா, வாசிக்க சங்கீதம் 18:23. வேகமா வாசிக்க சங்கீதம். அவர் முன்பாக நான் மன உண்மையாயிருந்து என் துர்க்குணத்திற்கு என்னை விலக்கி காத்துக்கொண்டேன். தாவீது சொல்றாரு, இந்த ஆண்டவருக்கு முன்பாக நான் எப்படி தானமா மன உண்மையாயிருந்து, வெளியில இல்ல, அவர் ஸ்கேன் பண்ணி பார்த்தா கரெக்டா இருக்குது, உள்ள மன உண்மையா இருந்து. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அவருக்கு முன்பாக மன உண்மையா இருந்து துர்க்குணத்துக்கு விலக்கி ஜீவிக்கிற ஒரு வாழ்க்கைக்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். அடுத்தது எபிரேயர் 3:5. சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தான். மோசேவுக்கு பெரிய ஒரு ஊழியத்தை கொடுத்தாரு. அந்த ஊழியத்துல அவர் உண்மை உள்ளவராய் இருந்தார். தேவனே சர்டிபிகேட் கொடுத்தாரு. தானியேல் 6ஆம் அதிகாரம் 4வது வசனம். அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது.
அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றம் குறைவும் காணப்படவில்லை. உலக பிரகாரமான வேலையில கூட உண்மை உள்ளவனாக இருந்தான். உங்க எஜமான்கள் கடினமா கூட இருக்கட்டும், அவங்க சரியா சம்பளம் கொடுக்காம கூட இருக்கட்டும், நீ தேவனுடைய பிள்ளையா இருக்கிறதுனால உண்மையா இருக்கிற உண்மையா இருக்கு. மனுஷனுக்கு ஊழியம் செய்யாம தேவனுக்கு ஊழியம் செய்யுங்கன்ற. அப்ப தேவனுக்கு கடினமான எஜமானா இருந்தாலும் நீ கீழ்ப்படி அப்படின்றாரு. பாருங்க, தாவீது சொல்றாரு, என்னுடைய அந்தரங்கம் துர்க்குணத்துக்கு நீங்களாகி என்னுடைய உள்ளத்தை அவர் சொல்றாரு, ராக்காலங்களிலும் நீர் என்னை பரிசோதனை பண்ணி பார்த்து என்னிடத்தில் ஒன்றும் காணாது இருக்கிறீர். இல்லையா? நம்முடைய உள்ளத்துக்குள்ள ஒரு பார்க்கிறார் ஆண்டவர். தாவீது அதற்கு ஒரு உதாரணமா இருந்தார். ஊழியத்துல, ஆவிக்குரிய காரியத்துல, விசுவாச வாழ்க்கையில மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவராக இருந்தார். உங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தா சர்ச்சில் சேர் போடுறதா அதுல உண்மை உள்ளவர்களா இருக்கு. சர்ச்செல்லாம் முடிஞ்சது, வெளியில ஒருத்தர் வந்து அது குப்பை தொட்டியா கிடக்குது, அந்த டம்ளர்லாம் அப்படியே கிடக்குது, கால் வைக்கும் போது மண்ணா இருக்குது, இது என் வீடு, இது தேவனுடைய வீடுன்னு சொல்லி ஒரு உணர்வு வந்து உண்மை உள்ளவர்களா இருந்தது. அதை எடுத்து கூட்டுறதுல என்ன ஆயிருப்போகுது? அந்த குப்பையை போகும்போது எடுத்து போடுறதுல என்ன ஆயிருப்போகுது? மற்றவங்க செய்வாங்க, அவங்க செய்வாங்க சொன்னா, நீ தேவனுடைய வீட்டில் உடைய வேலை என்ன? தேவனுடைய வீட்டில் உடைய உண்மை என்ன? தேவனுடைய வீட்டுக்கும் உனக்கும் உள்ள உறவு என்ன? சம்பந்தம் என்ன? நம்ம வீட்டில் அப்படி விட்டுருவோமா? நம்முடைய விலை உயர்ந்த பொருளா இருந்தா அப்படி விட்டுருவோமா? இது யாருடைய வீடு? இது தேவனுடைய வீடு அல்லவா? மோசே அவருடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவர், எல்லா பாகத்திலும். 2021 சபைக்கும் உங்களுக்கும் உள்ள உறவு எப்படி வேணாலும் இருக்கலாம். இன்னைக்கு தேவனுடைய சபை, அவருடைய ஊழியம் அப்படின்னா நான் தான் செய்கின்ற உணர்வு ஒருவருக்குள்ள வரணும். எங்கும் உண்மை உள்ளவர்களா இருக்கும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். உண்மையை நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். தானியேலை பார்த்தா இவரு வெளிநாட்டுல, வெளியூர்ல உலக பிரகாரமான வேலை செய்யறாரு, அதுல கூட அவர்கிட்ட குற்றம் கண்டுபிடிக்க முடியல. அவன் உண்மை உள்ளவனாக இருந்தான். நம்ம செய்கிற வேலையில உண்மையா இருங்க. உங்க எஜமான்களுக்கு உண்மையா இருங்க. ஏமாத்தாதீங்க. அந்த டைமுக்கு முன்னாடி வேலையை நிறுத்தாதீங்க. நீங்க அதிகமா செய்யுங்க, தப்பு இல்லை. நீங்க உண்மை உள்ளவர்களா இருங்க. உண்மை உள்ளவர்களா இருங்க. நான் வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது நார்மலா எல்லா வேலை செஞ்சு நான் அதிகமா வேலை செய்வேன். மற்றவங்க எல்லாம் மிஷினை நிறுத்து அப்படின்னா நான் நிறுத்த மாட்டேன். முதல்ல மிஷின் ஆபரேட்டரா ப்ரோக்ராமரா இருக்கும்போது நிறுத்துனா நான் வேலையை முடிச்சுட்டு தான் போவேன். யார் என்ன வேணாலும் சொல்லுவேன். பாண்டிச்சேரி ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ண, ப்ரொடக்ஷன் நான் அதிகமாக போடுறது. கம்பெனியில் சீனியரெல்லாம் வந்து திட்டுறான், நீ போட்டேன்னா எங்கிட்டையும் கேட்பாங்க, போடாத. நான் என்னால் முடியுது, நான் போகிற முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். நிறைய விஷயங்கள் எப்படி இருந்தோம்னா, திடீர்னு நான் துபாயில் வேலை செஞ்சுட்டு போது ஒரு நாள் மேனேஜர் கூப்பிட்டாரு, மேலே இன்னையிலிருந்து உன்னுடைய ட்ரெஸ்ஸை மாத்துறேன், இன்னையிலிருந்து இந்த ஒர்க் ஷாப் ஃபுல்லாக நீ தான் சூப்பர்வைசர். உண்மை விட்டு அன்னைக்கு ஏமாத்திட்டு இருந்தவன் நான் மேனேஜர் ஆனாலும் அவன் வேலைக்காரனா தான் இருக்கும். உண்மை உள்ளவர்கள் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவார்கள். வாசிக்கலாம் நீதிமொழிகள் 28:20. உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதம். ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஆசீர்வாதம் வேணும்னா நீ தேவ சமூகத்துல உண்மையாயிரு, உன்னுடைய அந்தரங்க வாழ்க்கையில உண்மையாயிரு, உன்னுடைய ஊழியத்துல, ஜெபத்துல, ஆவிக்குரிய எல்லா காரியத்திலும் நீ உண்மையாயிரு. தாவீது மாதிரி உன்னுடைய அந்தரங்க வாழ்க்கை செயல்பாட்டுகளை நீ உண்மையாயிரு. உலக பிரகாரமான வேலையில நீ உண்மையாயிரு. பரிபூர்ண ஆசீர்வாதம் நமக்கு தர்றேன். ஹல்லேலூயா. அதான் ரகசியம். நான் எப்படி உண்மை உள்ளவர்? நீ எத்தனை ஏமாத்தினாலும், எத்தனை துரோகம் பண்ணாலும், எவ்வளவு நீ பின்வாங்கி போனாலும் நான் உண்மையா இருந்தேன் இல்லையா? அந்த மாதிரி நீ உலகத்துல உண்மையா இருந்துரு. நீ உலகத்துல தேவனுக்கு பிரியமா இருந்துரு. நான் உன்னை பரிபூர்ணமா ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வாதத்துடைய ரூட்டே அதுதான். ஹல்லேலூயா. 2022 உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும்னா இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணணும். நான் உண்மையா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. சபையில உண்மையா இருப்பேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில உண்மையா இருப்பேன், என்னுடைய தனிப்பட்ட அந்தரங்க வாழ்க்கையில உண்மையா இருப்பேன், என்னுடைய வேலையில உண்மையா இருப்பேன்,
என் தேவனுக்கு முன்பாக, மனுஷனுக்கு முன்னாடி கிடையாது. யார் என்ன பார்க்கறாங்க பார்க்கல எனக்கு தேவை கிடையாது. என் தேவனுக்கு முன்பாக நான் உண்மையா இருப்பேன்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் எடுத்தால் உண்மை உள்ளவர்கள் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வார்கள். ஹல்லேலூயா. இந்த உண்மை உள்ள ஆண்டவர் நம்மிடத்துல வேற எதையுமே எதிர்பார்க்கல. நீ கொஞ்சம் உண்மையா இருந்திருப்பாங்க, நான் உன்னை ஆசீர்வதிக்க மாட்டேனா? நீ கொஞ்சம் உண்மையா இருந்துரு, நான் உன்னை விடுவிக்க மாட்டேனா? நீ உண்மையா இருந்துரு, நான் உனக்கு செய்ய வேண்டியது செய்யாம இருந்துருவனா? உங்கள்கிட்ட உண்மை இல்லை சில விஷயத்துல, அதனாலதான் நீ ஆசீர்வாதத்தை என்ன பண்ண முடியல, பெற்றுக்கொள்ள முடியல. வாசிக்கலாம் சங்கீதம் 12:1. ரட்சியும் கர்த்தாவே, பக்தி உள்ளவன் அற்று போகிறான். உண்மை உள்ளவர்கள் மனுபுத்திரரில் குறைந்திருக்கிறார்கள். உண்மை உள்ளவர்கள் மனுபுத்திரர்ல ரொம்ப குறைவு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உண்மை உள்ளவர்கள் சபையில குறைவு. உண்மை உள்ளவர்கள் கிறிஸ்தவ உலகத்துல குறைவு. உண்மை உள்ள ஊழியக்காரர்கள் குறைவு. உண்மை உள்ள விசுவாசிகள் குறைவு. அவர் எதிர்பார்க்கிற ஒரு ஸ்டாண்டர்ட்ல உண்மையா நிக்கிற ஆட்கள் குறைவா இருக்காங்க. இன்னைக்கு ஏன் ஆண்டவர் நம்மகிட்ட பேசுறாரு? இந்த குறையை நிவர்த்தி ஆக்குறதுக்கு உன்னால முடியுமா? இந்த குறையை நிறைவு செய்ய என்னுடைய பாரத்தை சுமந்து, ஆண்டவரே, நிறைய பேர் உங்களை வேதனைப்படுத்துறாங்க, நிறைய பேர் உங்களை ஏமாத்துறாங்க, நிறைய பேர் உண்மை இல்லை, ஆனா நான் இனி உண்மையா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவருடைய மன ஏக்கத்தை, அவருடைய பாரத்தை நிவர்த்தி செய்கிறதுக்கு நீங்க ஒப்பு கொடுப்பீங்களான்னு ஆண்டவர் கேட்கிறார். இன்னைக்கு அதுக்காக தான் ஆண்டவர் நம்மோடு பேசிக்கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்கள் அவர் உண்மை உள்ளவராக இருந்தாரு. நீ உண்மையா இரு, அதை மட்டும்தான் நான் எதிர்பார்க்கிறேன். எங்க வேணாலும் போகலாம், என்ன வேணாலும் செய்யலாம், எதை வேணாலும் செய்ய, ஆனா உன் மனசுக்குள்ள ஒரு அலாரம் அடிக்கட்டும், நான் அதுல உண்மையா இருக்கணும், நான் உண்மையா இருக்கணும், என் பேச்சுல உண்மையா இருக்கணும், என் ஆவிக்குரிய வாழ்க்கையில உண்மையா இருக்கணும், என் சபையில உண்மையா இருக்கணும், என் குடும்பத்துல உண்மையா இருக்கணும், என்னுடைய நடவடிக்கைகள் உண்மையா இருக்கணும், வேலை ஸ்தலத்தில் உண்மையா இருக்கணும், வசனத்திற்கு நான் உண்மையா இருக்கணும், தேவனுடைய சமூகத்துல நான் உண்மை உள்ளவனா இருக்கணும், உண்மையை காத்துக் கொள்ளணும்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் எடுத்து ஒரு புதிய கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தேவன் நம்மை எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. வாசிக்கலாம் வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 8, 9, 10. சிபிர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்ன? தெளிவா கவனிச்சுக்கோங்க. இன்னைக்கு ஆவியானவர் நம்முடைய ஆவியோடு சொல்லுகிற சில காரியங்கள். முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும், நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாயிருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும், தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இனி வரக்கூடியதான நாட்கள் எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது. அவர் சொல்றாரு 9ஆம் வசனத்துல, உன்னுடைய கிரியைகள், உன்னுடைய உபத்திரவம், நீ ஐஸ்வர்யமாக உனக்கு இருக்கிற தரித்திரம், யூதர் என்று சொல்லியும் யூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டத்தார் செய்கிற தூஷணம். அப்படின்னா சாத்தான் மூலமா வர்ற பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, குறைவுகள், பலவீனங்கள், உபத்திரவங்கள், ஆவிக்குரிய உலகத்தில் நடக்கிற பிரச்சனை, இத்தனையும் உன்னை சுற்றி இருக்கிறது. ஆனா தெளிவா சொல்றேன், எதுவுமே ஃப்ரீயா இருக்கிற, எனக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லல. உங்களை சுற்றி ஆவிக்குரிய உலகத்துல பிரச்சனை இருக்குது, சாத்தான் மூலமா பிரச்சனை இருக்கிறது, பலவீனங்கள் இருக்கிறது, பொருளாதாரத்துல பிரச்சனை இருக்கிறது, எல்லா பிரச்சனைகளும் இந்த உலகத்துல உன்னை சுற்றி இருக்கிறது. ஏன்னா நீங்க பரலோகத்துல இல்ல. ஆனா அந்த உபத்திரவத்துக்கு மத்தியில உங்களை நான் வச்சிருக்கிறேன். அங்க என்ன நடக்குமாமா, நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவு நீ பயப்படாத. அப்படின்னா பாடுகள் இதன் மூலமா உனக்கு உண்டு, நெருக்கங்கள் உண்டு, உபத்திரம் உண்டு. பாடுகளை குறித்து நீ பயப்படாத. நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். பிசாசு சிலரை கட்டுவான், பிசாசு சில உபத்திரவங்களை கொண்டு வருவான். ஆவிக்குரிய உலகத்துல, குடும்பத்துல, தனிப்பட்ட
அடுத்தது 10 நாள் உபத்திரவப்படுவீங்க, உபத்திரவங்கள் வரும், சத்துரு போராடுவான், நேரடியாக மறைமுகமாக பல கட்டுகளும் போராட்டங்களும் வரும். ஆனா நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாரு, நீ மரண பரியந்த உண்மையாய், நீ மரண பரியந்த உண்மையாய், உன் ஜீவன் உன் சரீரத்திற்கு வெளியே போற வரைக்கும் உண்மையில பிசகாம இரு. இயேசு அப்படித்தான் இருந்தார், மரண பரியந்த உண்மை உள்ளவராக இருந்தார். இன்னைக்கு அதை ஒன்னதான் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாரு, நீ மரண பரியந்த உண்மையாய். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும், ஆண்டவரே நான் மரண பரியந்தம் என் வாழ்க்கையில உண்மையை நான் காத்து போடுறதுக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். ஏன்னா நான் மரிச்சா அடுத்தது அவர் முன்னாடி தான் போய் நிற்கணும். அவர் என்கிட்ட நீ ஊழியம் செஞ்சியா, அதை செஞ்சியா, உதவி செஞ்சியா, சோசியல் ஒர்க் பண்ணி இதெல்லாம் கேட்கறத விட நீ உண்மையா இருந்தியா தான் கேட்கக்கூடாது. ஏன்னா உண்மை உள்ளவனை இப்படி எண்ணிதான் நம்மளை அழைச்சாரு. அந்த உண்மை நம்ம கிட்ட இருக்குதாங்க அவர் எதிர்பார்க்கிறாரு. இன்னைக்கு நம்ம அதுக்கு ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே மரண பரியந்தம் நான் உண்மையா இருக்கிறதுக்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறவர்கள் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். ஆண்டவர் உள்ளத்துல பேசிக் கொண்டிருக்கிறார். உங்க உள்ளத்தை திறந்து நீங்க ஆண்டவருக்கு பேசுங்க பொழுது ஹல்லேலூயா, தேங்க்யூ லார்ட், நன்றி. அவங்க எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவர்கிட்ட பேசுங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்ககிட்ட பேசியிருக்கு, நீங்க ரிப்ளை பண்ணுங்க, நீங்க ரிப்ளை பண்ணுங்க. ஹல்லேலூயா.